ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி அத்திப்பழ அல்வா. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அத்திப்பழம் தோல் உரிச்சிட்டு ஒரு 10-15 பல் முந்திரி வச்சுட்டு அத்திப்பழத்தையும் வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதோட நெய் எடுத்துக்கோங்க, முந்திரி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை தண்ணி விட்டு கொஞ்சமாக கேஸில் வச்சு சூடு பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. டேட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு நான்ஸ்டிக் பேனோ இல்லை இரும்பு கடாயோ வச்சுக்கோங்க. இரும்பு பேன் வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். அதனால் நான் இரும்பு பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் நெய் விட்டு ஃபஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்க டேட்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அத்திப்பழமும் முந்திரியும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கோங்க. நெய்லேயே நல்லா வதக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. நெய்லாம் நிறைய சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருந்தது. அடிப்பிடிக்கும், அதனால் கொஞ்ச நேரம் கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சுருண்டு வரும்போது கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா சுருளை வதக்கணும். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கருப்பட்டியில் சுக்கு சேர்த்துருப்பாங்க, ஏலக்காய் சேர்த்துருப்பாங்க, மிளகு சேர்த்துருப்பாங்க. அதனால் நான் வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்படி நீங்கள் பனங்கற்கண்டோ இல்லை பனைவெல்லமும் சேர்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் கூடவே கொஞ்சம் சுக்கு தூள் போட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிளறி விட்டு நல்லா சுருளை வர வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் சுருளை இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். நல்லா வதக்கிட்டு தாளிப்பு கரண்டி எடுத்து நெய் விட்டு முந்திரி போட்டு, முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். அதில் கொட்டிடுங்க. முந்திரியும் நெய்யோடு அப்படியே கொட்டி நல்லா கிளறிடுங்க. அத்திப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.